18/5/2025 மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும், கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகுறாங்க. அந்த வகையிலே ராகு ரொம்ப அற்புதமான முத்தான முத்துக்கள். விதி மதி கதி, கல்வி செல்வம் வீரம், அன்பு பாசம் நேசம், பட்டம் பதவி வீடு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. வேகம் தாகம் மிச்சம் மீதி இருப்பதை எல்லாத்தையும் கொடுத்துற எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் தனுசு. கொஞ்சம் பிரஸ்டீஜ் மட்டும் பார்க்கக்கூடியது தனுசு. அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மூலம், போராடம், உத்தராடம் மிகவும் உயர்வான நட்சத்திரங்கள், அற்புதமாக இருக்கக்கூடியது. எல்லாத்தையும் அனுசரிக்கக்கூடிய சக்தி தனுசுக்கும் துலாமுக்கும் தான். என்ன செய்யணுங்கிறது கேட்கும், என்ன வேணும்னு கேட்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு ராகுகேது பயிற்சி ராசிக்கு 3ஆம் இடம். முயற்சி, வெற்றி, அன்பு, பாசம், வெளிநாடு, சகோதரம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்ப தனுசுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். எந்த நாட்டுக்கும் போகலாம். எந்த பெண்ணு, எந்த லவ் மேரேஜ், எந்த மோகங்கள், எந்த காதல் வயப்படக்கூடிய தன்மைகள், எந்த உயர்வுகள், எந்த பட்டம் பதவி ப்ரமோஷன்ஸ், அது காதலா, அது குழந்தை பாக்கியமா, அது தொழிலா, அது மறுமலர்ச்சியா, அது வளர்ச்சியா, என்ன பண்றீங்க, உங்க கரும்பு தொழிலா, அரசியலா, அரசியல் சாசனமா, எதுக்கு வேணாலும் போகும் சார். ஒரு நல்ல நேரம் வந்து விட்டால் எல்லா வகையிலும் கிடைக்கும். கெட்ட நேரம் வந்து விட்டால் எல்லா வகையிலும் வீழும். இதுதான் லாஜிக். அந்த வகையிலே கேது பாருங்க 9. அப்போ 9ல கேது, 9ல பாக்கியத்துல கேது, தர்மத்துல கேது, சொல்லுல கேது, வில்ல கேது, தனுசுல கேது, கோதட்டுல கேது. அப்ப கேது என்ன செய்வார்? கண்டிப்பாக உங்க ராசிக்கு 9ல இருக்கும்போது தகப்பனார் வழியில வரக்கூடியது ப்ராப்பர்ட்டி எங்கேயாவது ரொம்ப நாள் கிடக்கும் பெண்டிங்ல. 27 வருஷமா 27 வாரம், 16 வாரமா இல்ல, 16 பதினொன்று 32 64 வாரமா போயிருப்பீங்க. எங்க? காஞ்சிபுரம் வழக்கருத்த ஈஸ்வரர் கோயிலுக்கு. அப்பெல்லாம் கிடைச்சிருக்காது, ஆனா இப்ப வந்து கிடைக்குது. அதுதான் லாபம். அதான் லாபம். வழக்கரசுக்குள்ள வழக்கு போட்டிருப்பீங்க, ஜெயிச்சிருக்கோம், தோத்திருக்கோம், தோக்கும், ஜெயிக்க அவன் போடுவான், மாறி மாறி போடுவோம். சீனு போய் விட்டுருவோம். அதோடு விட்டு தொலைஞ்சு போ, நம்ம ஒண்ணுமே வேண்டாம், நம்ம பிள்ளைகளை வச்சு இருக்கிறத சாப்பிட்டு இருப்போம். திடீர்னு வரும் பார்த்தீங்களா, அந்த பாக்கியம்தான் தனுசு. போதுமா? அந்த பாக்கியம்தான் தனுசு. அப்ப மூலம், போராடம், உத்திராடம், விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அஞ்சலி ஒன்று பெற்றான், அஞ்சலி ஒன்றை தாவி அவனுடைய வழிபாடு, அவனுடைய வழிபாடு. பூராடம் கண்டிப்பாக சிதம்பரம், பூராட நட்சத்திரக்காரங்க சிதம்பரம் அர்த்தஜாம பூஜை ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்களும் நல்ல முறையில கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க. உத்திராட நட்சத்திரங்க துர்க்கை தர்சனம் தர்மாபுரம் திருநள்ளாறு பக்கத்துல தர்மாபுரம் உத்திராட நட்சத்திரக்காரவங்க பண்ணிட்டு வாங்க. ஒரு மிக சிறப்பான ஆண்டாகும். கண்டிப்பாக உங்களுடைய எல்லா இடத்திற்கும் ராகு கேது சரிக்கும் பாதசாரத்தை கவனமா பார்த்துக்கணும்.